இன்னையோட 10 நாள் ஆச்சு. பல கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வந்து முற்றுகை போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. இன்னைய வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்காம போலீஸார்லாம் திணறிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் 4 மொழிகளில் இவனோட புகைப்படத்தை ஒட்டி இவனை பற்றி யாரோ சின்ன துப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு 5 லட்ச ரூபா சன்மானம் கொடுக்கப்படும்னு போலீஸார் இப்போ சொல்லியிருக்காங்க. இவன் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு ஸ்கூல் விட்டு போகும்போது இந்த பின்னாடி தெரியிறான இந்த இமேஜில் உள்ள குற்றவாளி அந்த பெண் குழந்தை பின்னாடியே போயிருக்கான். அந்த பொண்ணை வாயை பொத்தி பக்கத்தில் உள்ள மாந்தோப்புக்கு கொண்டு போய்ட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான். அந்த நேரத்தில் இவனுக்கு ஃபோனில் அளவுக்கு அதிகமான கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த கால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிந்தி பாட்டாக தான் இருந்திருக்கு. அதனால் இந்த ரிங்டோன் ஹிந்தி பாட்டாக இருக்கிறதுனால இவன் வட மாநிலத்தை சேர்ந்தவனாக இருக்கலான்னு போலீஸாரெலாம் சந்தேகப்படுறாங்க. கால் எக்ஸ்பர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கேருந்து சூலூர்பேட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் செக் பண்ணியிருக்காங்க. சூலூர்பேட்டை ட்ரெயினில் இருந்திருக்கான். இவன் ஆந்திரா தமிழ்நாடு பார்டரை ஒட்டி நடந்திருக்கனால